Today we have, I think, a bit more of time. We finish the prayer all. So let's just read this. I'm going to read this for you to just recap. I'm not going to unpack, just read. John chapter 3. There was a man of the Pharisees named Nicodemus, a ruler of the Jews. This man came to Jesus by night and said to him, Rabbi, we know that you are a teacher come from God. For no one can do these things that you do unless God is with him. He never say you are God. He say unless God is with him. He saw Jesus as a man of God, not God who created man. Okay? Jesus answered and said to him, 1, 2, 3. Most assuredly, I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. இததான் சர்ச்சில் சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாங்க. எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, one must be born again to see God. அப்ப ஜனங்க எல்லாம் கடவுளை தேடி வராங்க. அப்பாவி ஜனங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, தண்ணில போய் ஞானஸ்தானம் கொடுக்கறாங்க. சோ என்ன செய்றாங்கன்னா, இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சிட்டாங்க. நீங்களே திரும்பி பாருங்க என்ன போட்டுருக்கு. யார் சொல்லியிருக்கா? ரெட் கலர் வேர்ட்னா யார் பேசுறா? ஜீசஸ் வாயை திறந்தாரு, கிரைஸ்ட் பேசினாரு. The Father spoke through Jesus. Every red word is talking about the I. பாத்தீங்களா கேபிட்டல்ல போட்டுருக்கு. It is the Father, right? Most assuredly, பரலோகம் சொல்லுது, I say to you, heaven சொல்லுது, unless one is born again, he cannot see the kingdom of God. So all Christians and Christian operation organizations சொல்றாங்க, நீ மறுரூப அனுபவத்துக்குள்ள போலனா கடவுளை பார்க்க முடியாது. நல்லா கேளுங்க. அப்ப என்ன சொன்னா, நீ ஞானஸ்தானம் கர்த்தரை சொந்த ரட்சகரா ஏத்து ஞானஸ்தானம் எடுக்கலனா உன்னால கடவுளை கண்டடைய முடியாது. அப்ப a lot of people are coming to church, கண்மூடித்தனமா இயேசுவை ஏத்துக்கிறாங்க. வாழ்க்கையில எல்லாரையும் முன்னுக்கு நிக்க வச்சு அதை வீடியோலாம் எடுத்து ரெக்கார்ட்லாம் எடுப்பாங்க. நான் இயேசு சொந்த ரட்சகரா, ஒன்றும் புரியாம ஒருத்தர் சொல்றான் இயேசு சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறேன்னு. அங்கேருந்து 2 மாசம் கழிச்சு அவனை ஈஸ்ட் கோஸ்ட் கடல்ல கொண்டு போய் அங்க ஒரு கூட்டம் வச்சு அவன் தண்ணியில முக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இதை தவறா புரிஞ்சுக்கிட்டனால இதை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. You all understand this? I already taught you guys. இதை தவறா புரிஞ்சு இதை ஜீசஸ் வந்து சொல்லல. உலகத்தில் இருக்க ஜனங்களாம் என்ன தெரியணும்னா முத வாயை திறந்து என் பேரை சொல்லணும். ரெண்டாவது கடற்கரையில் போய் தண்ணியில முக்கிட்டு வெளியில வரணும்னு ஜீசஸ் சொல்லல. It's all in the recording. Any pastors in the world can come and tell me Jesus அப்படிதான் சொன்னார்னு தயவு செஞ்சு எனக்கு எழுதுங்க, இல்லை வந்து என்னை பாருங்க. இல்லைன்னா எவ்வளோ ஜனங்க உங்க கீழே செத்து போவாங்க. Jesus did not say that. He did not come out of the, he gave up his glory and came into the earth to tell you ஜனங்களை கொண்டு போய் தண்ணியில முக்கிய வெளியாக்கு வாழ்க்கை மாறிடும் சொல்லவே இல்லை. And but the church is actively doing what? அதுதான் செஞ்சுக்கிருக்கோம். ஆனா சொன்னது செய்யல. Most assuredly I say to you, unless one is born again, he cannot see. அந்த born again குள்ள என்ன ஆக்சுவலி சொன்னார் தெரிஞ்சிச்சுன்னா அந்த தவறுலேருந்து நம்மளை திருத்திக்கலாம். You understand? நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, நான் திருப்பி ரிப்பீட் பண்ண போறதில்ல. தயவு செஞ்சு போய் ரெக்கார்டிங்கை திருப்பி கேளுங்க. ஏன்னா எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என் தலைமுறை நாசமா போச்சு தப்பான டீச்சிங்ல. உங்க பிள்ளைங்களா இருக்காங்களே will never fall into this. I want to thank God for that. ஏன்னா உங்க வம்சம் திருப்பி அந்த மதத்துக்குள்ள போகாது, கிறிஸ்தவ மதத்துக்குள்ள போகாது. உங்களோட வம்சம் கிறிஸ்துக்குள்ள போகும். Go into Christ, not Christianity. I'm not an enemy of Christianity. I'm not speaking against Christianity. What I'm telling is Christianity is not complete. நல்ல வேலையை ஆரம்பிச்சு பாதியில விட்டுட்டு. So ஆவியானவரே வந்து பூமிக்குள்ள திருப்பி அவர் வேலையை ஸ்தாபிக்கிறாரு, அவருடைய ஊழியங்களை ஸ்தாபிக்கிறாரு. மனுஷன் கை விட்டுட்டான் கடவுளை. Man and religion have forsaken God. So the Holy Spirit himself stepping into this dimension in the form of obedient operations. We could say fathers. Through these patriarchs and operation, God, the Holy Spirit is re-establishing his word. He is not re-establishing anything. சொன்னதை நீ தவறா புரிஞ்சுக்கிட்ட, நான் திரும்பி உனக்கு சொல்லித்தாருன்னு சொல்லிட்டு வார்த்தையை திருப்பி வெளிப்பாடோடு கொடுக்கிறார் நமக்கு இந்த காலகட்டம். We are living in that season. And the name of that season is apostolic reformation. நம்ம வச்ச பேரு, உலகத்து சபைகளுடைய தலைவர்கள் வச்ச பேரு apostolic. அது ஒரு நல்ல ஆழமான அர்த்தம் இருக்கு. apostolic reformation, reformation, மறுரூபமா சீர்திருத்தம், நம்மளை சரிப்படுத்துறது. Because you misunderstand something, you start to do something wrong. உன் சிந்தனையில் ஒரு காரியம் கத்துக்கக்குள்ள தப்பா கத்துக்கிட்டா செய்யறதெல்லாம் தப்பா போயிடும்.
சிந்தியை சரிப்படுத்தினா செய்யறது மாறிடும். நமக்கு வைன் வந்து பாவம் நம்ம மதம் கற்றுக் கொடுத்துச்சு கிறிஸ்தவம். இதே இட்டாலியில் போனீங்கன்னா ஹோலி கம்யூனியன் ஃப்ரெஷ் வைனை தான் கொடுக்குறாங்க. நிறைய காரியம் எனக்கு தேவையில்லாத விஷயத்தான் சபையில் சொல்லி கொடுத்துருக்காங்க தவிர சரியான விஷயத்தை போதிக்கல. நான் பப்ளிக்காக சொல்லக்கூடாது நான் வைன் குடிக்கிறேன்னு. நான் வைன் குடிக்கிறேன்னு எப்படி தெரியுமா? சில பேர் எப்படிமா குடிக்கிறாங்க, உட்கார்றதே போதையாகிறதுக்கு. அது ஓடிடுச்சு தலை. ஏன்னா மண்டையில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இதை குடிச்சா போதையாகும், போதையானா பிரச்சனைலாம் போவோம், மறக்கலாம், கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணலாம்னா தண்ணி குடிக்கணும்னு. எல்லாம் தப்பு, எல்லாம் ராங். ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் ஆல் தோஸ் ஸ்பிரிட்ஸ் ஆர் ஆல்கஹால் டு ட்ரீட் யூ மெடிக்கலி ஆர் கிவ் யூ அ ரெஸ்ட். எல்லாம் கெமிக்கல் ஃபார் யோர் மைண்ட், ஃபார் யோர் பிரெயின். தூக்கம் வரலன்னா ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வைன், சாப்பிட்டுட்டு கிளாஸ். நிறைய நம்ம இந்தியன் ஃபுட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொழுப்பு தான், கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால். இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல தான் வைனை கொடுத்தே ஆகணும், ஏன்னா அவ்வளோ கொலஸ்ட்ரால். ஒரு கறிக்குள்ள ஒரு மாட்டோட கொழுப்பு இருக்கும். சாப்பிட்டோன்னே எல்லாம் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கேட்டா நெஞ்சு வலிக்குது, குடும்ப பிரச்சனை. இல்லை சாப்பாடை மாற்றினா நெஞ்சு வலி வராது. ஆனால் உணவு குடும்பம்னு சொல்லியிருக்க கூடாது. வழங்குதா? எனக்கு ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, 2 ஸ்டாண்ட்ஸ் இருக்கு. வழங்குதா? குடும்ப பிரச்சனை இல்லை, உடம்பு ஒழுங்கா பார்த்துக்கல. ஹேமேன், உடம்பு ஒழுங்கா பார்த்துக்கணும், மூளையை ஒழுங்கா பார்த்துக்கணும். வழங்குதா? ஸோ ஐ நாட் சப்போஸ் டு சே ஆல் திஸ் திங். நோ, லெட் மீ பி பிளான்ட் அண்ட் பிளேட்டன்ட். ஏன் எவ்வளவு நாளைக்கு போய் சொல்லிட்டு அலைய போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு. பால் சொல்றாரு, எந்த ஒரு காரியமோ அது அளவுக்கு மேல போனா அது விஷம். அது எதா இருந்தாலும் சரி. I'm not endorsing taking alcohol, drinking, இதெல்லாம் நான் என்டோர்ஸ் பண்ணல. ஆனா அதே நேரத்தில் அதை வச்சு ஜனங்களை ஏமாத்தாதீங்க, பயமுறுத்தி வைக்காதீங்க. ஒத்த வேஷம் தரிக்க தேவையில்லை. ஜீசஸோட எல்லா டேபிள்லையும் ஃபீஸ்லையும் வைன் இருந்துச்சு. ஓ பாஸ்டர், அதை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது. வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை, இப்போ வாலிப பிள்ளைங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஃபோன்லேயே கட்டு நாசமாக போயிடுறாங்க எல்லாம். வீட்டில் உட்காந்தாலே, ஜெயிலில் பூட்டி வச்சாலே நம்ம பிள்ளைங்க கட்டு போயிடுவாங்க உள்ளுக்கு உட்காந்து. அவ்வளோ டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஸோ எப்படி இதெல்லாம் வச்சு இனிமேல உலகத்தை திருத்த முடியாது. வார்த்தைக்குள்ள ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டு மறுமாக்கப்பட்டு அந்த மனுஷன் நடமாடணும் பூமியில, அப்பதான் வாழ்க்கை மாறும். Until you see someone who's impacted by the word, your life will never change. So we are looking for such people. That's why heaven gave us Jesus first time. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் the life changed. How did the 12 disciples ஓட வாழ்க்கை மாறிச்சு தெரியுமா? Because they walked with Jesus. நீங்க பைபிள் எங்கேயாச்சும் பார்த்தீங்களா ஜீசஸ் அவங்க கூட செல் குரூப், சண்டே மீட்டிங், ஃப்ரைடே ப்ரே மீட்டிங், இந்த மாதிரிலாம். I'm not against all that, but they learn more by watching. Remember the fig tree சபிக்கிறாரு, அத்தி மரத்தை சபிக்கிறார்ல, அது பழம் இல்லைன்னு சொல்லிட்டு பசியில போய் நிக்கக்குள்ள, and then they will ask question and Jesus will teach why. ஆலயத்தில் போய் மேசையெல்லாம் உடைக்கிறார்ல, ஏன் கேட்கக்குள்ள போதிக்கிறாரு. தாய் தகப்பன் கூட உறவுலேருந்து எல்லாத்துலேயும் they saw Jesus and they learned about God. உங்க லைஃப் இன்னைக்கு எப்படி இருக்கு? உங்களை பார்க்குறவங்க கடவுளை பார்க்குறாங்களா, இல்லை உங்க பார்க்குறவங்க மற்ற எல்லாத்தையும் பார்க்குறாங்களா? கடவுளை தவிர, அதனால தான் நான் சொல்லுவேன், உங்க ஃபோட்டோஸ் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, உங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் போடுறீங்க, நீங்க எப்படி துணி போடுறீங்க. இந்த உலகத்துக்கு கையில் ஒரு மேனுவல் இருக்கு, இந்த மாதிரி உடுத்தனா நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன் அச்சு உங்களுக்கு லேபிள் பண்ணிடுவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல என்ன வெளிப்படுத்த ஒரு சரீரம் வேணும். அதுக்கு சாமியார் துணிலாம் போட வேண்டியதில்லை, கழுத்துல இங்க ஒரு கோலர் இதெல்லாம் போட வேண்டியதில்லை, எல்லாம் மனுஷன் உண்டாக்குறது. என்ன யாராச்சும் சொல்லுவாங்களா பாஸ்தன்னு? நான் பைபிள் ஸ்கூலுக்கே போனேன், அங்க யாருமே நம்பல நான் பாஸ்தன்னு. They say you don't look like a pastor, you look like a bouncer, you look like a boxer. அப்ப early days people ask, I said nobody see me as a pastor. Thank you, because I don't want to put up the religious thing. அப்ப எப்படி எனக்கு தெரியும் நான் ஆண்டவர் மனுஷன்? என்னோட பிரின்சிபல், நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் லைஃப்ல, எதை நான் எப்படி செய்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், என்ன யோசிக்கிறேன். This world must become God conscious. My mind must become God conscious. ஐயோ பேர் வார்த்தை சொல்லிட்டேனே, இது மற்றவங்களை புண்படுத்தி இருக்குமா, இது ஆண்டவரை பிரதிபலிக்குமா, ஆண்டவரை கனப்படுத்துமா? இல்லையா, வரல. அவங்க என்ன சொல்லிட்டு போட்டோம், நான் பசமா இருந்து போயிடுறேன். I accept, because my objective is to honor the name of my Father. How do you honor the name of your Father? Is by behaving in such a manner that bring glory to his name. Amen. So let me recap about the drinking thing. இல்லனா அது ரெக்கார்டிங்ல போய் யூடியூப்ல போய் அதுக்கு ஒரு 10 பேர் எழுத ஆரம்பிச்சிடுவானுங்க. Drinking wine or drinking or whatever, it is not the matter here.
Now everything has got principles. It must be governed by biblical principles. இதுதான் ஒரு ஆர்டர். சாப்பாடு கூட நீங்க பாருங்க, தண்ணி குடிக்க கூடாது, போதையை உண்டாக்குறவங்க. நான் எதுவுமே கூட சொல்லியிருக்கேன். அளவுக்கு மேல சீனி போட்டு சாப்பிட்டா என்ன அர்த்தம்? அதுவும் உடம்புக்கு கெடுதல் உண்டாக்கும். அதுக்கும் ஆல்கஹாலுக்கும் என்னையா வித்தியாசம் சொல்லுங்க? You addicted to sugar வா? உங்க சாப்பாடுல நீங்க ஒரு நாள் எல்லா தடவையும் சுகர் எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க, செத்து போயிடலான்னு தோணும். செத்து போயிடலான்னு தோணும். உப்பு இல்லாம கறி சாப்பிட முடியுமா? நல்ல அழகான ஆட்டுக்கறி பெரட்டி எலும்புலாம் வாசம் தூக்குது, ஆனா உப்பு போடாதீங்க. அப்படிதான். அப்ப எல்லா சாப்பாடுலயும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த வரமுறையை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க. எந்த காரியத்தையும் ஆண்டவர் நாம தூஷணம் ஆகாம நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பாவம் இல்லை. ஏன்னா உண்மையிலே பாவம் இது இல்லை. பாவங்கிற மேட்டர் வேற இடத்துல இருக்கு. ஆனா நம்ம சபையில் கற்றுக் கொடுத்ததுல என்ன திங்கிற, எங்க போற, என்ன உடுத்துற, யார் கூட உட்காந்துருக்க, என்ன மாதிரி படம் பார்க்குற, என்ன மாதிரி இடத்துக்கு போற, என்ன தண்ணி குடிக்கிற, இதை வச்சுதான் மதத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுதுங்க. வாலிப பிள்ளைங்க சர்ச்சுக்கே போக மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் எல்லாம் சொல்லி பயமுடுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த உலகத்துல போனா இது எல்லாத்தையும் சந்திச்சு தான் ஆகணும், சந்திக்கணும். விளங்குதா? பிரின்சிபல். உடம்புக்கு கெடுதலை உண்டாக்குற எதுவுமே சாப்பிடாதீங்க. அதுக்கு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் என்னன்னா, பரிசுத்த ஆவியார் தங்குற ஆலயத்துக்கு தப்பான டீச்சிங் எதுவும் கேட்காதீங்க. மேக் சென்ஸ்? மேக் சென்ஸ்? யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ இஃப் ட்ரிங்கிங் will destroy the body, stop it. ட்ரிங்க் பண்ணா பண்ண தெரியாது சில பேருக்கு. தண்ணியை குடிச்சிட்டு கண்ட மாதிரி வளர நிறைய அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. தண்ணியே மூந்து பார்க்காத எட்ட போய் யூ ஆர் நாட் குவாலிஃபைட் டு ட்ரிங்க். ஒரு கிளாஸ் வைனை குடிச்சிட்டு ஊர்ல இருக்க எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. But now let me tell you, if you can't handle anything, don't take it, don't touch it, walk away, step away. Some of us can't even handle relationship. Don't get into a relationship. You don't know what is a relationship. You want to get into a relationship. தினைக்கும் பார்த்தா யார் கூட செட்டில் பண்ண போறோம், யாரை கல்யாணம் பண்ண போறோம், என்ன மாதிரி வரோம், இதிலே தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிருக்கோம். You can't handle a relationship. You don't get into a relationship. Grow up. Grow up. If you're already in a relationship and it's not working, it's a mess, many uncertainties anga irukkunakka, then focus on how to build yourself a stronger person in Christ, because that will give you the ability to handle relationship. ஆல்கஹால் பத்தி பேசிக்கிறேன், எல்லாம் ஒரே தான், ஜான்டர் தான். ஆனா தண்ணி குடிக்கிறது உலக அவன் சொல்லி இப்படி கிளாஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் சொல்றேன், இன்ஃபேக்ட் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். உனக்கு கவர்னன்ஸ் இல்லை. உள்ளுக்கு ஆண்டோட வார்த்தையோட கவர்னன்ஸ் இல்லாதனால நீ பச்சை தண்ணி குடிச்சா கூட பாவம் தான். மூளை சரியில்லை, சிந்தனை சரியில்லை, எல்லாம் தப்பு தப்பா. கற்பனையிலேயே நம்ம எல்லாம் அதான் ஜீசஸ் டீலிங் வித். கற்பனையிலே ஒருத்த வெளியில பரிசுத்தமா இருப்பான், கற்பனையில பாவத்தில் வாழ்ந்துக்கு இருப்பான். என்னையா செய்ய போறீங்க அவனை? என்ன செய்ய முடியும் அவனால? இன்னைக்கு சபை எதை டீல் பண்ணுது? கண்ணால பார்க்க முடிஞ்ச பாவத்தை மட்டும் தான் டீல் பண்ணுது. கண்ணால பார்க்க முடியாத பாவத்தை சபைனால ஹேண்டில் பண்ணவே முடியாது. இந்த கட்டத்தை நீங்க ஏமேன்னு சொல்லணும். இதுதான் ஏமேன்னு சொல்லணும். உண்மையிலே எதை நம்ம டீல் பண்ணோம்? கண்ணுக்கு தெரியாத பாவம் வராதபடிக்கு இன்னைக்கு போதனை கொடுக்கணும். We got to teach our children, our people, how to keep this mind clean, pure before God. What is the sign? How can you keep your mind pure? By loving the word of God. Amen? Valingita? Okay. So most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. Nicodemus said to him, how can a man be born when he is old? Can he enter a second time into his mother's womb and be born? Jesus answered, most assuredly, most assuredly I say to you, heaven soludhu, the Father in the heaven speaking through Jesus. So most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. Kingdom of God na enna? Church illa. The church is not the kingdom of God. நீ நிறைய பேர் சர்ச்சை kingdom of God மாதிரி நடத்துறாங்க. The church is the gate to the kingdom of God. The church is supposed to introduce the kingdom of God. I'm not God, but I am the way to God. I'm not God. I am the gate to God.
anyone who come to me will now have the access to God. Jesus சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஜீசஸ் சொன்னாரு. ஜீசஸ் அது யாரோட ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? சர்ச்சோட ஸ்டேட்மெண்ட். பூமியில the church is the embassy of God in the earth, telling all mankind, the church, I am the way, I am the truth, and I am life. The church must say, I'm representing all that in the natural dimension. Anyone who wants to come to my Father must come through the body of Christ. Whom the body of Christ or the head is Christ. And that's why we can say, now the church, you can say, I am the way, I am the truth, and I am the life, I am the hope there is for you in the earth to come to God. அதுதான் நம்ம லைஃப் ரொம்ப sanctified-ஆ இருக்கணும். கண்ட மாதிரி வாழ முடியாது. எப்படி நீ போய் ஒருத்தர் நீ கண்ட மாதிரி வாழ்ந்தீங்கன்னா எப்படி ஒருத்தர்கிட்ட போய் சொல்ல முடியும்? Come to me and I'll show you God. இன்னைக்கு என்னோட ஒர்க் அதுதான். My work is that. When I speak to people, இந்த கான்வர்சேஷனில் போனால் somehow they get connected to me, they connect to God. ஏதாவது போக்கில் சீனர்களை கூட பிஸ்னஸில் கனெக்ட் பண்ணுற சைனீஸ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, there's something about you they can't explain. And I won't go and tell him, நான் ஊழியக்காரன், ஆண்டவர் கூட இருக்காரு, வா ஜெபம் பண்ணுவோம், சபைக்கு வா, சர்ச்சுக்கு வா. அதெல்லாம் மதம் மாத்திர வேலை என்னோட வேலை இல்லை. மதம் மாத்துறது மதம் பிடிச்சவனோட வேலை. எப்படி ஒருத்தரை கடவுள்கிட்ட கொண்டு போனோம்னா வார்த்தையில் ஒருத்தர் நடக்கணும். நான் வார்த்தையில் நடக்க நடக்க ஜனங்க வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கையை திருத்த ட்ரை பண்ண மாட்டேன். என்ன திருத்த நீ மாறிடுவேன். Make sense or not? How can I go and change the lives of my children when my life is so messed up? And fathers are representing God in the earth. From the book of Genesis, God created Adam, one man, and the man supposed to show all creation. இப்படிதான் கடவுள் இருப்பாருன்னு. God relates through this man. God relates through this man. முதல் ஆண்டவர் படைச்சது a man, a father who carried the seed of God. So all men. How can I change the lives of my people, of my church, my family, my church, my society, my nation? Singapore. I tell you, another 5 years' time, Singapore, this place will become a powerful place where a lot of learned people, well-learned people, educated people or uneducated people, ரொம்ப சிம்பிளா வந்து இங்க வந்து உட்காந்துருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, I can understand what you're saying. அதுக்கு தான் நீங்களாம் பேசக்குள்ள, when you all come up here, I asked the Lord, why நான் ஏன் இவ்வளவு சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொண்டு வந்து மேடையில டீச் பண்ண? There is a purpose. You know why? The multitudes are going to come here. ஒரு மைக்கேல் லோகன் பத்தாது. So more sons must be born in this house. Sons who are born in the doctrine of Christ, not in the doctrine of Christianity. Sons who represent Christ, sons who have the face of Christ, sons who have the heart and mind of Christ must be produced in this nation. Once this nation is touched, where their sons are born, already news will spread. Jerusalem, Judea and Samaria, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணோம். ஏசியா நம்ம ஓடி ஊழி செய்ய போறதில்ல. இங்க நம்ம பேசுறது அங்க அதரும். ரைட்டா? அங்க sons will be born. God will bring nations to us. We don't go to nations. You must say amen. இயேசு இருந்த இடத்துக்கு 3 ராஜாக்கள் வந்தாங்க. அவர் பிறந்தப்ப அவர் பிறந்திருக்காரு, குழந்தை தான். 3 ராஜாக்கள் நட்சத்திரத்தை பார்த்துட்டு, that means spiritual direction leading அது the stars, அதை பார்த்து ஆகாயத்தை பார்த்துட்டே வந்தாங்கன்னா, heaven spoke to them. A king is born. They were led by the spirit, not by human mind, human concept. கை பிறந்த குழந்தை, வயிற்றில் பிறந்த ஃப்ரெஷ்ஷா பிறந்த குழந்தை, 3 ராஜாக்கள் புறப்பட்டு வந்து என்டோஸ் பண்ணிட்டு போனாங்க, கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. They brought the economy of the world at the feet of the baby Jesus to ordain him that நாங்க இல்ல ராஜா, நாங்க இல்ல ஆட்சி செய்யறது, நீங்க தான் எங்க ராஜா, நீங்க தான் என்னோட ஆட்சின்னு சொல்லிட்டு போனாங்க. இயேசுவே, if we build ourselves in Christ and in the word of God, the nations will come to us and be marveled. Wow. பாப்பாங்க. Can you all, I need you guys to understand. That's why I'm working with you day and night. I'm laboring in your life. My labor is only one thing, that you must have Christ. Not me or my church or my organization. Pastor கொதி செய்றீங்க, பாஸ்டரோட மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நான் எழுத்து மூடி நான் பாட்டுக்கு போயிடும், நான் ராஜா மாதிரி இருப்பேன். நோ ப்ராப்ளம். நான் ஏன் இங்கே நிற்கிறேன், நான் உண்மையிலே சொல்கிறேன். Because I have a mandate from heaven. And God gave you guys to me to help me build this. And it becomes your mandate and my mandate. Because we all have one Father. Amen? Do you understand that? So,
How can he enter second time into his mother's womb? Jesus answered, most actually I tell you, unless one is born of water and spirit. Pathina, water and spirit. Go back and listen to my previous week's teaching. He cannot enter the kingdom of God. That which is born of flesh. Tamil படிச்சீங்கன்னா அருமையா இருக்கும் அது. Right? That which is born of flesh is flesh. சரீரத்தில் பிறந்த வரைக்கும் சரீரம் மட்டும் தான் உனக்கு எட்டும், ரீச் பண்ணும். ஹெவனை ரீச் பண்ணவே முடியாது. So as long as you are only born in the flesh, you will only speak, react, think flesh. Natural. சரீரபூர்வமான காரியம். carnal things. இதுதான். அப்ப ஜீசஸ் சொல்றாரு இத, நீ சரீரத்தில் பிறந்தனால சரீரபூர்வமான காரியங்களை அப்படிதான் பார்க்கிற, அதனால தான் உனக்கு என்ன அடையாளம் தெரியலங்கிறாரு. அதான். ஓகே, நீங்க பாருங்க அவர் திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னு. அப்புறம் ஜீசஸ் சொல்றாரு, that which is born of the spirit, then which is born of the spirit is spiritங்கிறாரு. சரீரத்தில் பிறந்தா சரீரக்குரிய காரியங்கள் வெளிப்பாடாகும். அது ஆண்டோட பிளான் தான். அதோட முக்கியமான ஃபினிஷிங் என்னன்னா, நீ சரீரத்தில் பிறந்தனா ஆவியிலையும் பிறக்கணும். You need to be born also in the spirit to understand heavenly settings or works. A man or woman or a child is not complete without heavenly revelations. Anyone who is part of the body of Christ needs their spiritual eyes to be open, and they must see how God has set things in the spirit. If anyone who cannot see spiritual dimensions, don't have the capacity to use the word to unpack heaven and then activate that in the earth, that person kannirundho kurudu. That's why the Bible says, how can a blind lead another blind? ரெண்டு அர்த்தம் தெரியுமா? இந்த blind unable to see spiritual thing, blind. எல்லாம் நேச்சுரலாவே பேசுவாங்க. அதனால தான் இதை யூஸ் பண்றது. அதோ ஆவியான அசைவா எடுக்கிறார். என்ன நாக்கரி மேசலாம் ஆடுதீங்க ட்ரம் அடிக்கிறனால. See, giving you the vibes and the feeling எல்லாம் இந்த லெவல் தான். இந்த லெவல் போகுது. Just touch your soul. Nothing can touch. So அது சாபம். Anyone who is in Christ doesn't have spiritual sight, it's a curse because you cannot complete. அது என்ன சொல்றா, cycle of failure சொல்லுவோம். சாபம்னா curse-னா cycle of failure. Curse means நீ எதை பாடுபட்டு செஞ்சாலும் அது வாய்க்காது. அதான் சாபம். சாபம் ஏன் நடக்குதுன்னா கண்களோட மூடப்பட்டிருக்கு. You understand? தெரியாத ஒரு விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும் நீங்க தப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனா கண்ணு அந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா அதை சரிப்படுத்தணும்னே வா எப்படிலாம் இந்த வாட்டி it works why உன் கண்கள் திறக்கப்பட்டுட்டு அதுக்கு பேர் தான் born again. Do you understand? Why every time when you come up here you do mistakes? I want you to do more mistakes. Why? Through every mistake here you're realizing that you don't have sight for what need to be seen. And then you go back to the Lord, go back to the word, and you read again until the next time you come here you become the manifestation of God because you are now born again. Amen. Flesh is flesh, that which is born of spirit is spirit. Do not marvel that I say you must be born again. The wind blows where it wishes. என்ன சொல்றாரு? இது நம்மளுக்கு அப்பலாம் சர்ச்சில் அப்படி படிக்க மாட்டோம். இதோ இந்த நாள் கூட கர்த்தர் இப்படியாக சொல்கிறார். அப்படி செந்தமிழ்லயே பேசி கொள்றாங்க இன்னைக்கு வரைக்கும். ஏன் செந்தமிழ்ல பேசணும்? ஏன் நான் கேட்டிருக்கேன். இந்தியாவில் கேட்டு சிரிச்சுட்டாங்க எல்லாரும். இந்த நேரத்தில் கூட நம்முடைய தேவ ஊழியக்காரர் கடல் கடந்து சிங்கப்பூர் தேசத்திலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மத்தியில் தேவன் வார்த்தையை கொண்டு வந்திருக்கார். இந்த நேரத்தில் நம்ம கரங்களை உயர்த்தி தட்டி அவரை நம்ம இப்பெல்லாம் எதிர்க்க பேசுகிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இந்தியாவில் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் சொன்னேன். இப்போ வீட்டுக்கு போனோன்னே சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, அம்மா இந்த நேரத்தில் கூட நான் ரொம்ப களைப்பாக வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தட்டு எடுத்து அதில் சோறு போட்டு கொஞ்சம் சாதத்தை கறி ஊற்றி மேசையில் எடுத்து வைத்தால் அதை சாப்பிட்டுட்டு நான் நிலை பாருவேன். ஆமேன். இப்படி அவங்க பொண்டாட்டிகிட்ட பேசுகிறீங்க இல்லை தானே? வீட்டில் போகிறேன் பசிக்கு சோறு போடுறீ, சூடாக இருக்கு, கொஞ்சம் ஃபேன் ஆன் பண்ணி சொல்லி பாருங்க. செந்தமில்ல இந்த நேரத்துக்கு கூட எனக்கு உடல்ல மிகவும் வேர்வையாக இருக்கிறது. அன்பான தெய்வ ஜனங்களே, குடும்பத்தில் யாராவது நான் பேசுறது கேட்டீங்கன்னா அந்த மூலையில் ஒரு சுவிட்ச் இருக்கு, அந்த சுவிட்சை அமுக்கினீங்கன்னா ஃபேன் ஓடும். ஃபேன் நோய் உடம்பு சரியாக ஆகிவிடும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கமான், நான் கேட்டேன் ஏன் புரியாத பாஷையில் பேசுறீங்க? ஏன் எப்படி பேசுறீங்க?
அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நான் இப்படி பேசுறது அவங்களுக்கு பிடிக்கும். விளங்குது பாஸ்டர், நான் பெரிய வெளிப்பாடு கொடுக்கல உனக்கு, பாஷையை மாத்தின அவ்வளவுதான், லிங்கோ கொஞ்சம் மாத்தின அவ்வளவுதான், ஓன் பாஷையில பேசினேன். மெட்ராஸ்ல இருக்க மெட்ராஸ் பாஷையில பேசணும், விளங்குதா? மலேசியால இருக்க ஜனங்களுக்கு ஒரு லிங்கம் இருக்கு, இந்தியாவில் இருக்க ஒரு லிங்கம், சிங்கப்பூருக்கு ஒரு லிங்கம் இருக்கு. அதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, யூதர்கள் யூதராக இருக்கணும். ஏன்? அவங்கள புரிஞ்சுக்க, அப்பதான் உதவி செய்ய முடியும். செட் தமிழ்ல எல்லாம் பேசி பாருங்க. இந்த கட்டத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. Where is it, the wind? The wind blows where it wishes and you hear the sound of it. படிக்கக்குள்ள ஏதோ ஆண்டவர் இயேசு பெருசா இல்ல, சாதாரண பேசி என்ன கேட்கிறாருன்னா, காத்து அடிக்குது, எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க? எல்லாரும் உணர்ந்திருக்கோம். போன வாரம் I think I unpacked it. You can feel the wind. Yes, பாருங்க, the wind blows where it wishes. அந்த wind யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்கறது இல்ல, அது எங்க வேணாலும் போகும், எப்போ வேணாலும் வரும், வராம இருக்கும், வரும். ரைட், அதான் சொல்ல வராரு. And you hear the sound of it. Am I right? You only can hear the sound of it, but cannot tell where it comes from. எத்தனை பேருக்கு தெரியும் அது எங்க இருந்து காத்து வருதுன்னு? ப்ரிடிக்ட் பண்றாங்க சேட்டலைட் வச்சு. இங்க ஒரு எப்படி சேட்டலைட் ப்ரிடிக்ட் பண்ணி தெரியுமா? சேட்டலைட் என்ன பார்க்குதா, மேலேருந்து அந்த மேகங்கள் கிளவுட்ஸ் அப்படியே நவுறுதா, அதை பார்த்து தான் வீண் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வீணை சேட்டலைட்லயும் பார்க்க முடியாது, எந்த லைட்லயும் பார்க்க முடியாது, ஏன்னா அதுக்கு உருவமே கிடையாது. அது எங்க இருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது, ஆனா அது வரும். பாருங்க, அந்த பாஷையில தான் பேசுறாரு. Where it comes from and where it goes. So that's the keyword. So it is, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்பப்ப வந்து போவோம் அந்த மாதிரி. So is everyone who is born of the Spirit. நம்மள சொல்றாரு, all those who are born of the Spirit, you can't predict them or judge them because you don't know what God will do with such people. See that? Because here the wind signifying the Spirit of God who does His will. For the natural you will not understand because God is Spirit. And how would you know God? God the Spirit, God who you can't see, you can't touch, like the wind, He will come from whichever way or through anybody. But how would you know? He comes through those who are committed to the Word of God. But you can't judge them. People are used by covered by the Spirit of God, anointed by the Spirit of God. You cannot predict them according to your understanding. ஒரு ஊழியக்காரனா இப்படிதான் இருக்கணும் நீ சொல்ல முடியாது. ஏன்னா தாவீத ராஜாவாக்குறதுக்கு எல்லா குடும்பத்துல தகுதியானவன் எல்லாம் வரிசையா நிக்கிறான். ஒரு ஆடு மேய்க்கிற பையன் தான் பரலோகம் காட்டுது. Including the prophet don't never see. Prophet must see what? Even he never see. Prophet Samuel. And then the voice of God say, that's the one. மனுஷர கண்ணுக்கு தாவீதுக்கு ஒரு தகுதியுமே இல்லை ராஜாவாகிறதுக்கு. ஆடு மேய்க்கிற பையன், அழுக்கு, பாஷை இல்ல, பேச்சு சுத்தம் இல்ல, அவன் பேசுறதுல ஆடு மாடு கூட பேசுறவன், தரதல மாதிரி இருந்திருப்பான். ஆனா ஆண்டு சொன்ன அவன் தான் என்ன ஆண்டவர் நினைக்கிறேன், ஏதோ நீங்க கண்ணாடி மாத்தி போட்டீங்க போல இருக்கு, உங்களுக்கு தெரியாது, இன்னொரு வாட்டி நீங்க பாருங்க, இவன் தானா அப்படின்னு கேட்பான். ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, சபைகள் கேட்கிறாங்க, இன்னைக்கு இவன் தானா? இருக்காத, அவனுக்கு நீங்க சொல்ற மாதிரி தகுதிகள் எதுவும் கிடையாது ஆண்டவரே, இவன் பைபிள் ஸ்கூலுக்கு போல, இவனுக்கு அந்த பாஸ்டர் சப்போர்ட் கிடையாது, இவனுக்கு அது கிடையாது, இது கிடையாது, இவனாவா இருக்கும், இவனே நீங்க பயன்படுத்த போறீங்க. ஆண்டவர்கிட்டே கேட்கும் அந்த சமுதாயம். ஆண்டு சொல்றாரு, வாயை மூடின்னு நான் கை யார் மேல வச்சிருக்கணும், நீ அவன் தான் ராஜா. நம்ம மனசை சூஸ் பண்ண முடியாது. உங்களே என்னைய சேர்த்து தான் சொல்றேன். If God has chosen us, there's nothing in the world can stop that. If anybody got guts, they must try and stop such people who are led by the Spirit. We are led by the Spirit, not by some human pathetic understanding. We are governed by the kingdom of God. We are the gates to the kingdom of God. God comes through us. boast பண்ணல, declare பண்றேன். So எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்? நான் சொல்லையா, வந்து பாருங்க, come and see, come and see. Why? இது boast பண்ற மெட்டர் இல்ல, செத்து பொழைக்கணும். To stand in God, செத்து பொழைக்கணும். In order to stand. Why I'm speaking boldly? It's not arrogance. Because நான் அந்த பாதையில போயிட்டு வந்துட்டேன், செத்து இருக்கேன், பல தடவை செத்து 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 பொழைச்சி செத்த, நான் சாவேன் அவர் பொழைக்க வைப்பாரு, நான் சாவேன் அவர் பொழைக்க வைப்பாரு, கொண்டு வந்துடுவார். போதும் ஆண்டவரே, என்னால முடியல, நான் சரண்டர் பண்றேன்னு போவேன், திருப்பி கொண்டு வந்து கேட்பாரு, என்னை அபிஷேகம் பண்ணுவாரு. ஓடுவேன், திருப்பி இல்லையா நீ தான் வரணும், வந்து நில்லு. நம்ம என்ன செய்ய முடியும்? நான் நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், why me? Why me?
என்னோட எங்கள் கூட்டத்தில் 70 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. வெல் நோன் பாஸ்டர்ஸ்லாம், பெரிய பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நல்ல ரெப்யூட்டேஷன், நல்ல சப்போர்ட்லாம் இருக்கு அவங்களுக்கு. ஏன் என்ன இருக்கிற எனக்கு அட்ரஸே கிடையாது. ஐம் அ நோபடி இன் திஸ் நேஷன். போய் கேட்டு பாருங்க, பாஸ்டர் மைக்கேல் ஓகன் யாருக்கும் தெரியுமான்னு. யாரையும் கேட்பாங்க, தெரியாது. என்ன பெட்டர் டு பி தட் வே. ஆனால் ஹெவன்ல போய் கேளுங்க, பரலோக காரியத்தில் கேளுங்க, ராஜ்யத்தில் கேளுங்க, ஆவியில் கேளுங்க. இப்படி மற்ற ஒரு மனுஷன் இருக்காங்க, யாரும் கேளுங்க, பரலோகம் ஆன்சர் பண்ணும். உங்களுக்காக சத்தம் சொல்றேன், not only me. If you walk in the love of the word of God, heaven will endorse you. Heaven will endorse you. Amen. So he says that, come so that everyone is born of the Spirit. Nicodemus answered and said to him, how can this be? How can இது எப்படி முடியும்? எப்படி திருப்பி பிறக்க முடியும் ஆவில? என்ன சொல்றீங்க, எனக்கு விளங்கலங்கறான். யார் நிக்கோடேமஸ் தெரியுமா? Nicodemus answered and said to him, how can these things be? Jesus என்ன ஆன்சர் கொடுக்கிறார் பாருங்க. Jesus answered and said to him, are you the teacher of Israel and do not know these things? வேத பண்டிதர் Nicodemus, Bible police, Sanhedrians, பரிசேயர்கள் கீழே வேலை செய்றாங்க. வேதத்துக்கு புறம்பா யாரு நடந்தாலும், வேதத்தை யாராச்சும் யூஸ் பண்ணாலும் அறிக்கைட்டாலும், இவங்க வேலை என்னன்னா அவங்கள போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்றது நிக்கோடேமஸோட வேலை. Nicodemus is a police, a biblical or Jewish police to make sure everything is go according to the word of God. அப்பனா Nicodemus must be what? Must be well learned in the word of God. He must be familiar with heaven and earth. He must be familiar with the intentions of God. So when he come and say, how can this be? நான் எப்படி திருப்பி தாயின் வயித்துல போலாம்? Then the next thing Jesus said, you see the way the wind comes and go, that's how those who are, see someone who is born of the Spirit. That means he's telling, now he's telling Nicodemus, your life must be like that. But you are not there. So he's actually referring to him. So is everyone who's born of the Spirit. And when I see you, Nicodemus, I know you're not yet born of the Spirit. And he also referring to himself. Why you can't understand me? Because I'm born of the Spirit. Because you are in the flesh, you cannot recognize what is in the Spirit. Amen. And that is why we need the Word. And that is why Jesus came as the Word manifested in the body. Why? To give us spiritual sight. Amen. I want to move on. And Jesus answered, are you the teacher of Israel and do not know these things? Appa, you can meet many people who know the Bible. தலக்கீழ படிக்கிறவங்களாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிரீசன்ல இருக்கிறவங்க எல்லாம் பைபிளை வந்து 20 வாட்டி 30 வாட்டி வேற வேலை வெட்டி இல்ல. ஆனா வாழ்க்கை ஒன்றும் மாறல. வெளியே வந்து திருப்பி பழைய குருடி கதுவை தோரடி. போயிட்டாக்கா இல்ல ஓகே. பிரீசன்ல வெளியே வந்து இல்ல திருப்பி கொஞ்ச நாள் இல்லை பிரச்சனை இல்லை ப்ரோ, திருப்பி எல்லாம் போயிடுவாங்க. ஏன்? இவங்களை பற்றி என்னோட சப்ஜெக்டில் பைபிள் படித்து எவ்வளோ வேணாலும் படிக்கலாம், தலைக்கீழ படிக்கலாம், நேராக நின்று படிக்கலாம், குச்சி படிக்கலாம். ஆனால் ஆவியின் கண்கள் திறக்கப்படலைன்னா வாழ்க்கை மாறாது. அதுக்கு பேர் தான் பேப்டிசம். தண்ணியில் கொண்டு போகிறதுக்கு இல்லை, சிந்தனையை கழுவுறது வார்த்தையில். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நீங்களாம் பீப்புளை டீல் பண்ணுறீங்க, ஹேண்டில் பண்ணுறீங்க ப்ராப்ளம்ஸை. ஐ நீட் யூ. யூ கேனாட் ஹெல்ப் சம்ஒன் ஹூ ஹேவ் அ ஸ்பிரிச்சுவல் ஐஸ் க்ளோஸ்ட். So how can you open the eyes of these people, carnal people? They must see the manifestation of the word, revelation through your life. அப்ப அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் ஜீசஸ் நமக்கு செஞ்சார். Key ministry. It's a key ministry. Jesus answered and said to him, are you the teacher of Israel and do not know these things? Most assuredly, again he said, most assuredly, I say to you, we speak what we know. Are you all with me? Very difficult, important part. அவருக்கு பார்த்தா வீண் மாத்திட்டாரு இப்ப. Again you see, most assuredly I say to you, I, Christ, the Father, Son and the Holy Spirit, within that we call Christ. I say to you, we, the Father, Son and the Holy Spirit, we, capital W, right? We speak what we know and testify what we have seen. So this part you need to go from bottom up. The other way around போணும் நீங்க. இப்படி போணும். So Jesus என்ன சொல்றாருன்னா, நாங்க எதை பார்த்தோமோ அதை தான் டெஸ்டிஃபை பண்றோம், எது எங்களுக்கு தெரிஞ்சதோ அதை தான் வெளிப்பாடு கொடுக்குறோம்.
So when you say we speak what he speak, when God heavenly, when divine things try to communicate with human, they use the term speak. Speak. Why? நமக்கு இந்த ஸ்பீக்ங்கிற வார்த்தை லாங்குவேஜ் இருக்கு, அதுக்குள்ள ஆல்பபெட் vocab இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, ரைட்? காட்க்கு அதெல்லாம் இல்லை, ரைட்? So heavenly thing have to bring itself down to speak to us. அது நம்மளோட ஒரு இயல்பு பேசுறது. So we speak. I wanted to bring this to your attention every time because a lot of us don't understand when God speaks. நம்மளுக்கு இந்த என்னோட கிறிஸ்டியன் ஜேர்னில கர்த்தர் இப்படியாக சொல்றாரு, கர்த்தர் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், நிறைய பேர் பேசுறாங்க. பட் அதை தான் நான் உங்கள்கிட்ட டிஃபைன் பண்றேன். புக் ஆஃப் ஜான், in the beginning was the word, before it became the word, it was the intention and mind of God. ஸோ நம்ம எப்போதும் ஒர்க் பண்ண போகிறது அவருடைய இன்டென்ஷன், அவர் என்ன சொல்ல நினைச்சாருன்னு. Amen? Okay. So he say we speak and then it's what? We know. The word know there is ginosko. When he say we know means the full knowledge, fullness of what God have for mankind. Okay? But then he's speaking in this dimension. Our dimension la பேசுறார். நல்லா கேளுங்க. So we speak what we know, already know, and testify. Now reveal, we speak what we know. Now we also witness. Witnessனாக்கா விட்னஸோட அடையாளம் என்ன? நான் இந்த நாட்டில் இருக்கேன், நீங்க அந்த நாட்டில் இருக்கீங்க. நான் அங்கே சாட்சி கொடுக்கணும்னா நான் இங்கேருந்து சாட்சி கொடுக்க முடியாது, அந்த சாட்சி அங்கே நிற்கணும். டெஸ்டிஃபை. ஸோ ஏன்னா we know and now we testify. Na? From heaven something came into the earth. This is what we know. உள்ள இருக்கிற விஷயம் அது இன்னைக்கு மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து நின்னுச்சு. நான் தான் டெஸ்டிமனி. நான் வெறும் சொல்லல, என்ன திட்டம் போடல, but also I came before you as a testimony, right? We speak what we know and testify what we have seen. What we have seen, all about what God has planned for mankind in the earth, spiritual thing. So he says இது எல்லாத்தையும் நான் all level இறங்கி நின்று பேசுறேன். And you did not receive our witness. So ஆவிக்குரிய காரியம், ஆவியில் இருக்கிற தேவன் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு நம்ம முன்னுக்கு நின்று அவர் சிந்தையில் இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பிரதிபலிக்கிறது தான் இந்த Jesus is the revelation of the mind of the Father. நான் வெளிப்படுத்துறேன். And you what? எங்க இருக்கோம்? தெரியுமா? We speak and what we know and testify what we have seen. இது எல்லாம் heavenly matters, spiritual matters. And you do not receive our witness. I sidetrack a bit. தமிழ் சபைகளை வளர்ந்தவர்களை சாட்சி கொடுப்பாங்க நிறைய பேர் சர்ச்சில். இருக்கா? சாட்சி கொடுப்பாங்க. பிரதர் இந்த வருஷம் சாட்சி கொடுக்குறீங்களா? ஆனால் சாட்சி இந்த வாரம் சாட்சி கொடுக்க பிரதர் கருப்பியா முன்னிட்டு போன வாரம் நான் அப்படி நேர்மையாக சொல்லியிருக்கேன். ரோடு தாண்ட போக்கில் ஒரு தாய் அப்படியே ஜாமான் தூக்கி போய் கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்தில் எனக்கு ஆவியானவர் சொன்னார், போய் உதவி செய். அப்போ நான் போய் அவங்க போக்கில் அவங்க அடிபட்டு இருந்துச்சு. அவங்க பொருள்லாம் எடுத்து வச்சு பேக்கில் அவங்களை கொண்டு போய் விட்டு அப்புறம் என் பாக்கெட்டில் என்கிட்ட ஒரு 50 எடுத்து நான் கொடுத்தேன். கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். ஆமென். நீ இப்போ யாரை பற்றி பேசுகிறேன்? யாரை பற்றி பேசுகிறேன்? டெஸ்டிஃபைனா என்ன தெரியுமா? நீங்கள் அன்றாட செய்கிற நல்ல காரியம் இல்லை, அதை நல்ல காரியத்தை ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா சர்ச்சுக்கே தெரியணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நாமத்தை யூஸ் பண்ணி சர்ச்சில் சொல்லிடுவாங்க. நான் 10 பேருக்கு சோறு போட்டேன், ஒரு விதவைக்கு உதவி செஞ்சேன், சபையில் இந்த சகோதரி கஷ்டப்பட்டு என்கிட்ட உட்கார வச்சாங்க, நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க மாதிரி வாங்கி விட்டுருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் பீப்புள் ஆர் வெரி செல்ஃப் சென்டர்ட். நம்ம என்ன செஞ்சோன்னு ஊருக்கே சொல்லணும், இல்லைன்னா அவன் பேர் கிடைக்காது. ஸோ அந்த டெம்டேஷன்லாம் உள்ள நிறையா இருக்கும். சாட்சி சொல்றது டெஸ்டிஃபை ஹெவன் என்ன? Our true testimony என்னன்னா, if you want to testify something to someone in the house or in the body of Christ or to the other fellow human being, you got to testify from something from above. Your life must reveal the mysteries of Christ. In that way you become a witness and a testimony. I just want to put this in your mind. So you don't just anyhow testify. நான் இப்படிலாம் நினச்சேன், கர்த்தர் இப்படி செய்தார், என்னை கொண்டு கர்த்தர் பயன்படுத்து. இந்த வார்த்தைலாம் வெரி ஹியூமன் சென்ட்ரிக். டோன்ட் ஸ்டாப் using all that word. God used me to help somebody. Wrong. Right?
God opened the eyes of that person through the word he gave me. We bring honor to the word and God in that person. I'm just a donkey. God used the donkey. So we must not put ourselves in the equation. But God will always put us in the equation. அவர் சேவர் அது அவரோட பெருந்தன்மை. நம்மள தாழ்த்திக்கணும் அது நம்ம பெருந்தன்மை. You cannot put yourself there and say I'm a man of God. God must say that's my son. You understand or not? We're not going to build our own monuments. So he says that our witness. Then verse 12 you see, if I have told you earthly things and you do not believe. You saw Jesus spoke using earthly parables, example மரம் செடி கொடி இதை வச்சு தான் பேசினாரு. பரலோக ரகசியங்களை நேச்சர் வச்சு நம்ம கிட்ட ரிவீல் பண்றாரு. விளங்குது என்ன சொல்றேன்னு? And so you watch all the spy movie, mystery moviesலாம். What is that movie? Based on the Genesis book. The English movie they took. Huh? No, the Chronicles of Narnia. Actually, they are trying to show that dimension. So the pulling a better dimension. Even the other guy, the wizard movie, Lord of the Ring, or the Harry Potter. You see, they will be in a normal world and they will suck into another dimension. Angela Raja Kalam, castle, they're trying to show that. So, ஆனா இந்த பிள்ளைங்க இந்த உலகத்துக்கு வந்து இதை பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. So they have to keep their mouth shut. But the manifestation of the other side will be seen in the lives of these kids. They will be such intellect and they will have such power in this dimension. You will only receive power when you enter spiritual dimension. If you live according to the spiritual dimensions of God in the earth, you will be powerful. That's what we call anointing. அபிஷேகம், நல்ல அபிஷேகம் அந்த மனுஷனுக்கு. An anointed man அர்த்தம்னா he lives in heaven, walks in the earth. Walks in the earth. He lives in heaven, walks in the earth. That kind of people are called anointed, approved and endorsed. These are the people. So anointing is not a religious word. The word anointing is not a religious word. It's a governmental word. That means if Lee Kuan Yew sends someone to my place to tell me, give me a letter, that person is anointed by our government. That means approved by our government. So when we respect that person, we respect our government. So anointed வார்த்தை என்னன்னா சராசரி ஆளுங்களா யூஸ் பண்ண முடியாது. When you see a man come from God, he is anointed. Amen. So and say, if I told you earthly things, earthly things, உன்னோட மூளைக்கு எட்டக்கூடிய காரியங்கள், உன்னோட சிந்தனைக்கு எட்டக்கூடிய காரியங்கள், உன்னோட level of understanding, அதுதான் சொல்ல வராரு. If I told you earthly things and you do not believe, how will you believe if I tell you heavenly things? So here Jesus trying to tell, you must know earthly things as well as heavenly things. But how many of you know all your Christian life that you do not know anything about heaven? You don't know. Have anyone in your Christian life, on your Christian journey, taught you what is the mysteries of Christ? How would you finish your purpose in the earth if you do not know heavenly things? No job. No job. என் கார்பெண்டர்ஸ் இருக்கிற வேலை செய்கிறானுங்க, போய் அந்த கார்பெண்டர் செய்கிறான்னு சொல்லிட்டேன், ஆனால் பலகை கொடுக்கல, ஆணி கொடுக்கல, டூல்ஸ் கொடுக்கல, எப்படி ஃபீல் பண்ணுவானுங்க? அப்போ என்ன செய்வாங்க? என் ஒர்க்கர்ஸ் நிற்பாங்க, காத்திருப்பாங்க, அங்கேயே நிற்பாங்க, வேலை செய்ய முடியாது. திறமை இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பொருள் இல்லை, பர்பஸ் இல்லை, drawing இல்லை, லே அவுட் இல்லை. அதான் ஹெவன். Today a lot of people are just stagnant in the churches. Why? They don't have heavenly sight, heavenly perspective. The church is a barren place. Why? The design called Christ have not been conceived. They are barren. The church is barren because they can't see spiritual things. They can't understand spiritual things. நம்ம போய் ஆவிக்குரிய காரியத்தை பேசினா நம்மளை தூக்கி ஓரமாக வச்சிடுறாங்க. They rejecting us because they are too familiar. அதான் ஜீசஸ் இங்க சொல்றாரு, if I told you earthly things, உன் பாஷையில உனக்கு புரிஞ்ச வேலை சொல்லக்கூடிய உனக்கு புரியலையே, நான் பரலோக பாஷையும் பரலோக காரியத்தை பேசினா உனக்கு எப்படியா விளங்கும் அப்படின்னு கேட்கிறாரு. Now you understand why you are coming here. This is not that place. This is the place we unpack heaven to you. Amen. And then he says, when you believe, if I tell you heavenly things, no one. So now he's giving more evidence கொடுக்கிறாரு.
No one has ascended to heaven. யாருமே இங்கிருந்து அங்க போனதில்லை. அட்லீஸ்ட் இங்கேருந்து யாராச்சும் அவங்க போக படிச்சா அவங்க வந்து பேசலாம், இப்படி இப்படி இருக்கு இந்த இடத்துலன்னு, ரைட்? பட் he who came down from heaven, பட் யாரும் இங்கேருந்து அங்க போனதில்லை, ஆனா அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இங்க. அவர் தான் ஒரே வழி. He is the only way. Now through him I can access into that dimension. So he says that, but he who came from heaven, that is the Son of Man who is in heaven. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வழங்குனுச்சு? Son of Man என்ன அர்த்தம்? பைபிள்ல Son of Man, Son of God. நிறைய பேர் பைபிள் படிக்கிறீங்களா? Have you all ever wondered why they call Jesus Son of Man? Why he called Son of God? And then he say man who is, the word in இருக்குல, அதை சர்க்கிள் பண்ணும். In heaven. Okay, it misunderstood, this line, you see. So no one has ascended to heaven, but he who came down from heaven, that means from the mind of God. தேவனுடைய சிந்தையில இருக்கக்கூடிய காரியங்கள் அந்த இடத்திலேருந்து வந்தாரு, ரைட்டா? Then he who came from down from heaven, that is, emphasis, that is, that means ஒண்ணுதான், nothing, no other thing, where nothing can come and say this, because there's only one, and that is the only one. That is what? Son of Man. Because what was there now born in a man to witness in the natural. Man sonali natural, right? Jesus was a natural birth. Son of Man born in the natural. சொல்லிட்டு அடுத்தது பாருங்க என்னன்னு, who is in heaven. In heaven, in the design of heaven. A son of man in the human body, but carrying the design of heaven. A son of man in the natural body, but his behavior is of another dimension. That's what they say. பாருங்க, சிம்பிள். இது படிக்க தெரியலன்னா என்ன ஆகும்? எப்படி படிச்சுக்கிருக்கோம் சர்ச்சில் இன்னைக்கு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு எல்லாம் கை, அல்லேலூயா, ஆமென் ஆமென் போச்சு. தெரியலன்னா எப்படி? அதான் ஆண்டு அந்த நாள்ல, அந்த கடைசி அந்த நேரம் ஞாயிற்று அந்த நாள்ல உன்னை தெரியாதுன்னு சொல்லிடுவேன். தெரியாது சொல்றது அர்த்தம் என்ன தெரியுமா? You are not according, you are not in my image. The word பார்த்தீங்களா? Son of Man who is in heaven, in the design of the mind of the Father. Adan the word in. You know what's happening to you right now? I'm unpacking heaven. Whether you like it or not, whether you're accepting it or not, your eyes are being opened now. From now you'll start to hear the voice of God. You will have glimpse of what God is in that dimension. Because if you don't know who your Father is, you have no purpose in the earth. Right? Let me finish it. Oh my God, I cannot finish it. Because this part I prepared. So the next week we'll do this powerful. We're going to go into the book of Numbers. And then, and as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up. So as Moses lifted up the serpent, தமிழ் சபையில நான் வளர்ந்து வரக்குள்ள இது அடிக்கடி சொல்லுவாங்க. என்னது? வனாந்திரத்தில் அந்த சர்ப்பத்தை, என்ன சர்ப்பம்? பிராஸ், பிரான்ஸ் தமிழ் வெள்ளியா? பிராஸ் தமிழ் என்ன சொல்லுவாங்க? சம்திங்களா? ஸோ அந்த சர்ப்பத்தை உயிர்த்துறது போல கர்த்தரும் ஊன்னு பேசுவாங்க. நான் சின்ன வயசுல இருந்து என்ன பிரச்சனை தெரியுமா? என்னடா இயேசுவை போய் சர்ப்பம்னு சொல்றாங்க? This is a comparison to Jesus on the cross. பாருங்க, as Moses lifted up the serpent in the wilderness, even so the Son of Man must be lifted up. அப்ப வனாந்திரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கொப்பல வந்து பிராஸ் கொப்பல பிரான்ஸ்ல பெரிய சர்ப்பம் செஞ்சு உயர்த்துறாங்க. அதோட சிம்பாலிக்கலி இது என்ன அர்த்தம்னா, ஜீசஸ். சர்ப்பனா சாத்தான் தானே, செப்பன்னா அதை உயர்த்துறாங்க. இயேசு எப்படி இயேசுவை போய் செப்பன்னு சொல்றாங்க? என்னோட நான் நெகடிவஸ் மாதிரி பேசுறேன். Many years I cannot agree to this scripture. You know why I'm so excited? Because I'm going to unpack this next week. I'm going to show you why they have to say like this, how the serpent was lifted up and it was a sign of salvation and through the Son of Man. So Numbers 21, go back and read. Go back and read. Are you blessed? You know what has happened to you? You don't have to work. You don't have to do anything. நான் பேசுனதில்லை. Just keep thinking. ஆவிக்குரிய காரியம் அப்பா எனக்கு தெரியணும், நான் பார்க்கணும். நான் பல வருஷம் குருடா வாழ்ந்துட்டேன், இனியே நான் அப்படி வாழ முடியாது.
இந்த உடம்புலேருந்து இந்த உயிர் போகிறதுக்குள்ள, இந்த ஜீவன், இந்த ஆவி, நீங்கள் கொடுத்த ஆவி போகிறதுக்குள்ள உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நான் பார்த்தே ஆகணும். அதை நான் பார்க்குற வரைக்கும் என் உயிரை எடுக்காதீங்க. கிவ் மீ பேக் மை லைஃப். நான் வேற ஒன்றும் கேட்கல. I want to see who you are. At least I can put a seed in the earth before I die. You know what am I doing with sons? You know why I'm forming sons or not? They are seeds. Before I die, I would put seeds in the earth. So all the sons who are submitting to me to study the doctrine of Christ, you become a seed. One day you become a tree. And when you become a tree, you will have many more fruits. And every fruit there are more seeds. That's what Jesus did. That's what Jesus did. I want you to understand that. So what you do, you don't have to labor. Because your father labors. Now you learn. தகப்பனோட உழைப்பு பிள்ளைங்க அங்கேருந்து ஆதாயம் தான் எடுப்பாங்க. இப்போ நான் லேபர் பண்ற வார்த்தையில எடுத்துக்குங்க. But a day will come, you will become a father. You will labor. The word father is a gender free word, male or female. நான் யூஸ் பண்றேன். Even the females in this house, you too can become a spiritual father, that you will raise many. So இந்த பூமியை விட்டு நம்ம போறதுக்குள்ள குறைஞ்சது 5 பேர் கர்த்தருக்குள்ள இருக்கணும். மதம் மாதிரி சர்ச்சுக்கு வரணும்ல. நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, குறைஞ்சது ஒரு 10 பேர்ட்ட சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கொண்டு வாங்கன்னு. அந்த வேலைலாம் செய்யாதீங்க. அதுக்குதா இதுக்கு போய் இன்சூரன்ஸில் சேருங்க. ஆளுங்க சேர்த்து கொடுத்தா காசாச்சும் கொடுப்பாங்க. யா ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட் அவங்க ஆளுங்க பிடிங்க, சேல்ஸ் செய்யுங்க, ஆள் பிடிங்க, காசு வரும், அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். சர்ச்சுக்கு ஆள் பிடிச்சி கொடுத்தா ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க தான் நல்லா இருப்பாங்க. ரைட்டா? வேணா. நான் என்ன சொல்ல வரேன்னா, you got to bring people to Christ. How do you bring people to Christ? If Sharon is reaching out to a bunch of friends and people, she must first die. You know the seed இருக்குல்ல, சீட்டோட பிரின்சிபல். விதை மண்ணில் விழுந்து சாகணும். விதை மண்ணில் விழுந்து செத்தால் ஒழிய ஜீவன் வராது. ஸோ unless one must die, அதான் sons of God. நீங்களாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்ச்சில் நிறைய பேர் வராங்க இங்கே. பட் those spiritual sons, you actually add value to me. நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன்னா ஆவியில் நீங்கள் தான், நீங்கள் ஒரு காரணம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி வருது. ஸோ அந்த விதை மண்ணில் உளுந்து சீட்டோட ஆர்டர் என்ன தெரியுமா, மண்ணில் உளுந்து செத்து போயிடும். எந்த சீட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இட் டைஸ், அப்படியே காஞ்சி போயிடும், செத்துரும். ஆனால் அது உயிர் அந்த மண்ணுக்குள்ளே விட்டுரும். அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் சேர்ந்து அதுக்குள்ளே இருந்த கொஞ்சம் உயிர் போதும், உயிர் எங்கேயாச்சும் போகணுமே. ஸோ அந்த சீட் சத்துட்டு அந்த உயிர் வெளியாகி இருக்கிற காரியங்களாம் சேர்ந்து புது உயிர் உருவாகும் அந்த இடத்துல. You understand? I want you to picture this. And then you become a plant, you become a tree. And that's what Jesus did for us. He died on the cross. His blood dripped on the floor. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இன்னைக்கு நம்ம. He is alive. Jesus second comingக்காக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. Jesus is here. Don't look for him. அதான் சொல்றேன், ஆகாயத்தை பார்க்காதீங்க, மலைகளை பார்க்காதீங்க, இங்க பார்க்க அங்கெல்லாம் வர மாட்டாரு. அவர் வந்துட்டாரு through the sons of God. Are you blessed? Go and work on this. I want you to start a journey with God. I want you to start, எங்கன்னா start the word of God. பைபிளை வச்சுட்டு நான் எப்போதும் சொல்லுவேன், I always give a picture to my sons. பைபிளை வச்சுட்டு இப்படியே சுற்றி நின்று அதை கொஞ்ச நேரம் பாருங்க, என்ன இது உங்களுக்கு மதம், எனக்கு முடிவு எடுக்கணும். இது வேற புக்கு இல்லை, மத புக்கு இல்லை. இது உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும் சொல்லிக் கொடுக்குற புக்கு இது இல்லை. நன்மையிலே சொல்றேன், பைபிள் உங்களுக்கு நல்ல கிறிஸ்தவனா இருக்க கற்றுக் கொடுக்காது. உண்மையிலே சொல்றேன். ஏன்னா பைபிள் இஸ் about righteousness of God, not good. Right? Bible, the word of God will teach you how to be righteous. Righteous people are not very nice people or good people. They are like very governmental people. They don't compromise. சரினா சரி, தப்புனா தப்பு. Good people என்ன தெரியுமா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், பரவாயில்லன்னு சொல்லுவோம். ஆனால் ரைச்சஸ் பீப்புள் எப்படி தெரியுமா, மரணம் நேர்ந்தா அதுக்கு நான் என்ன தப்புனா, என் உயிர் போனால் என் உயிரை கொடுத்து தான் அவனை கொடுத்துருவாங்க. They are righteous people. Jesus gave his life for all mankind. That is righteous. இன்னைக்கு நம்மள போய் என்ன செய்யறோம், ஆண்டவரே என் பிள்ளை உயிரை காப்பாத்து, கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக தூக்கு தண்டனை. அப்போ ஆண்டவர் போய் என்ன சொல்லி ஜெயிப்பாங்க, அப்பா என் பிள்ளைக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து என் பிள்ளையை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை. நம்ம பாவம் செஞ்சோன்னே தண்டனை விழுந்துச்சு, அங்கே மன்றாடுல தண்டனை அவரே ஏற்றுக்கிட்டு பூமிக்கு வந்து மரண தண்டனை ஏற்றுக்கிட்டாரு. இது ரைச்சஸ். குட் என்ன தெரியுமா சொல்லும், ஆண்டவர் போய் திருப்பி பிரார்த்தனை பண்ணுங்க, கேண்டல் கொளுத்தி வை, 40 நாள் உபவாசம் பண்ணு, எப்படியாச்சும் ஆண்டர் கவனை பிடிச்சி இழுத்து எப்படியாச்சும் காரியத்தை சாதிச்சிடும்னு சொல்லுவாங்க. இது குட், பட் இட்ஸ் நாட் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். வாட் இஸ் ரைட் நடக்கணும்னா அது நடந்தாகணும். மரணம் நேரணும்னா மரணத்தை ஏற்றுக்கணும்.
தப்புனா தண்டனை ஏற்றுக்கணும். You understand now? That's righteous. So put the book there and start to look, walk around. Just put the book. Don't pray, don't talk. Just look at the book and say, because it's a person. நம்ம அப்பாத்துக்குள்ள இருக்காரு. அவர் சொல்ற, என்னைக்கு என்னை தோண்டி தேடி என்னை கண்டுபிடிக்கிறியோ அன்னைக்கு நீ சராசரி மனுஷனே இல்லை, நீ என்னோட ஆலயமாயிருவ. That's what the word of God gives. I don't want to give you Christianity. I'm done with Christianity. நான் பொதிச்சிட்ட Christianity. Now I have Christ. And we are sons of God. If anybody can prove that Bible gave us Christianity, then our Christianity kulla thirumbi poren. But the word of God gave us Christ. Anyone who have Christ is a what? Son of God. Amen. Let's stand together.